அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவத்தை முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். வேலை, தொழில் சார்ந்த, விவசாயம் சார்ந்த அனைத்துக்கும் முழுமையான வரி நீக்கம் செய்து வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். வருமான வரி சான்றிதழ் அனைத்து மக்களுக்கு முழுமையாக பதிவு செய்து இலவசமாக பதிவு செய்யும் திட்டம். விவசாயம் மற்றும் தொழில் சார்ந்த விளைச்சல் மற்றும் உற்பத்திக்குரிய அரசினுடைய விலைப்பட்டியல் அரசை நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம். வங்கி கணக்கில் இருக்கும் பணத்துக்கு முழுமையான வரி நீக்கம் செய்யும் திட்டம். இன்றைக்கும் பினாமி நிறுவனங்களாக நம்முடைய இந்திய தேசத்துக்குள் ஊடுருவி கொண்டிருக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தை முழுமையாக குறைக்கும் திட்டமாகவும், நம்மளுடைய வெளிநாட்டு ஏற்றுமதியை மேலோங்க செய்ய அரசினுடைய கூட்டமைப்பு திட்டமாக மத்திய அரசால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மானிய திட்டத்தை முழுமைப்படுத்தி ஒரு கூட்டமைப்பு மக்களுடைய தொழில் ரீதியாக அரசே கூட்டமைப்பு தொழிலாக அமைத்து கொள்ளும் திட்டமாகவும் எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு மக்களுடைய அனைத்து குறைகளும் தீர்க்கக்கூடிய நல்ல திட்டங்களாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் முழுமை பெறாமல் நம் மக்களுடைய வரிகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு எண்ணற்ற பினாமி நிறுவனங்களாக இங்கே இதற்குரிய வர்த்தகமாகவே அரசியலுக்கு வந்து மக்களுடைய பணங்களை எடுத்து இன்றைக்கும் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தனிநபர் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும். மக்களுக்குரிய உரிமைகள் இன்றைக்கும் பறிக்கப்பட்டு அரசாங்கமும் மக்களும் இன்றைக்கு முழுமையான அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தனிநபர் ஆதிக்கம் ஒழிக்கப்பட வேண்டும். காவல்துறை முழுமையாக அடிமைப்பட்டு இன்றைக்கு முழுமை பெறாத சுதந்திரமாக சுவாசிக்க முடியாமல் அவர்கள் தன்னிச்சையாக அவர்களுடைய பங்களிப்பு கொடுக்க முடியாமல், மக்களை காப்பாற்ற முடியாமல், அரசியல் ரீதியான பங்களிப்பு மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கும் அவல நிலை, மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி வரிகளுக்கு மேல் வரிகளை வாங்கி கொண்டிருக்கும் தனிநபர் ஆதிக்கமாக அரசியல் ரீதியாக இன்றைக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்திய தேசத்தை மீண்டும் நம்மளுடைய அனைத்து மக்களுக்கான ஒரு பங்களிப்பாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு நல்ல கூட்டமைப்பு தொழிலாக, கூட்டமைப்பு விவசாயமாக, கூட்டமைப்பு வேளாண்மை முறைப்படுத்தும் சட்டமாக, அனைத்து மக்களுக்கான ஒரு நல்ல பங்களிப்பு கூட்டமைப்பாக மேலை நாடுகளுக்குரிய வியாபாரத்தை கொண்டு செல்லவும், மேலை நாடுகளில் எண்ணற்ற நம்மளுடைய நிறுவனங்களை கொண்டு சேர்க்கவும், உள்நாடு விற்பனை அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாகவும், வரும் சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அம்மக்களுக்கு நல்ல தீர்க்கமாக எளிதாக கிடைக்கக்கூடிய அங்கீகரிப்பு அனைத்துமே முறைப்படுத்தும் சட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இன்றைக்கு இவர்கள் வருவதே அரசியல் ரீதியான வியாபாரத்தை, மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை பறிப்பதற்கு மட்டுமே. இவர்கள் கொடுக்கும் அந்த 1000, 2000 ரூபாயை என்றைக்காவது மக்கள் புறக்கணித்து ஒரு நல்ல தீர்க்கமான அவர்களுடைய வங்கி கணக்கில் குறைந்தது ஒரு 15,000 ரூபாயாவது அவர்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாளாகவும், அந்த 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும், வீடுகள் கட்டி அமைப்பு கொடுக்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு முழுமையான இலவசமான கல்வி, அனைத்து மக்களுக்கு ஏற்ப இலவசமான மருத்துவம் அனைத்துமே கிடைக்கக்கூடிய நாளாக, மக்களாட்சி நிலவக்கூடிய நாளாக வரப்பட வேண்டும். இதை அனைத்துமே நம்மளுடைய பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது இது ஒரு கட்டாய சட்டமாக ஏற்படுத்தி தரப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.